இங்கிலாந்தில் இருந்து அவசரமாக நாடு திரும்பிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். என்ன நடந்தது? வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. இங்கிலாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது அடுத்ததாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் 5 போட்டிகள் கொண்ட மிகப்பெரிய டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாட இருக்கிறது. இந்தியாவின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் அனுபவ வீரரான விராட் கோலி ஆகியோர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் இளம் வீரர்களை கொண்ட அணி முதல் முறையாக இந்த தொடரில் பங்கேற்க இருக்கிறது. இதன் காரணமாக இந்த தொடரின் மீதான எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து சென்று பயிற்சியில் ஈடுபட்டு வரும் வேளையில் இந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான தொடர் ஜூன் 20ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற இருக்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியுடன் பயணித்த கௌதம் கம்பீர் வீரர்களுக்கு பயிற்சியினை வழங்கி வந்தார். இந்த நிலையில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி அன்று இங்கிலாந்தில் இருந்து வெளியேறிய கௌதம் கம்பீர் அவசரமாக இந்தியா திரும்பியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வெளியான அறிவிப்பில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் தாயார் சீமா மாரடைப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இங்கிலாந்திலிருந்து நாடு திரும்பியுள்ள கௌதம் கம்பீர் இன்னும் சில நாட்கள் இந்தியாவில் இருந்துவிட்டு பின்னர் இங்கிலாந்து தொடர் ஆரம்பிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக அணியுடன் இணைவார் என்று கூறப்படுகிறது. பிசிசிஐ சார்பில் வெளியான தகவலின்படி கௌதம் கம்பீர் தனது தாயாரின் உடல்நலக் குறைவு காரணமாகவே இந்தியா வந்துள்ளார் என்றும் அவர்களுக்காக பிசிசிஐ துணை நிற்கும் என்று உறுதியளித்ததோடு மட்டுமின்றி கம்பீர் மீண்டும் எப்போது இந்திய அணியுடன் இணைவார் என்பதை முறைப்படி அறிவிக்கும் என்றும் கூறியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திருங்கள்.